வணக்கம். செல்வகுமாரின் உங்கள் மாவட்டத்திற்கு வானிலை எப்படி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 14 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்த உங்கள் மாவட்டத்திற்கான வானிலை எப்படி, மழை எப்படி என்கின்ற ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம், நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. கொல்லிமலை மழை எப்படி, எடப்பாடிக்கு மழை எப்படி, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மழை எப்படி இருக்கும், தூத்துக்குடி மாவட்டம் எப்படி இருக்கும், ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதிக்கு எப்படி இருக்கும், புதுக்கோட்டை எப்படி இருக்கும், திருப்பூர் மாவட்டத்தில் எப்படி இருக்கும், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் எப்படி இருக்கும், கரூர் எப்படி இருக்கும், பெரம்பலூர் எப்படி இருக்கும், மேலும் திருவண்ணாமலை எப்படி இருக்கும், மேட்டுப்பாளையம் எப்படி இருக்கும், கோயம்புத்தூர் வடக்கு, மேலும் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் எப்படி இருக்கும், இன்னும் டெல்டா மாவட்டங்களின் கரையோர பகுதிகளில் எப்படி இருக்கும், அதே போல திருவள்ளூர் மாவட்டம் தட ஆரம்பாக்கம் எப்படி இருக்கும் என்று நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நாம் என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எங்கள் மாவட்டத்திற்கு மழை எப்படி 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இதுல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கிறீர்கள், அச்ச உணர்வுடன் இருக்கிறீர்கள். ஆனால் சில பேர் அந்த அச்சம் போக்கி, நான் நல்ல வேளை இந்த வானிலையை அறிந்தேன், விரைந்து அறுவடையை முடிக்கிறேன் என்று பலர் சொல்கிறார்கள். பலர் இன்னும் முதிரவில்லை. 22ஆம் தேதி 23ஆம் தேதிக்கு மேல்தான் முதிர்ச்சி அடையும், மாத இறுதிக்கு பிறகுதான் அறுவடைக்கு வரும் என்று அச்சப்படுகிறார்கள். ஆனால் உங்கள் மாவட்டத்திற்கு மழை எப்படி என்பதை நான் அறிவிக்கிறேன். அதற்கேற்றபடி நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளணும். ஆனால் கேள்விகள் வந்த காரணத்தினால்தான் இந்த அறிக்கையே, புரியுதுங்களா? ஆனால் உங்கள் மாவட்டத்திற்கு எந்த அளவு இருக்கும் என்பதை துல்லியமாக, சரியாக, மிகச்சரியாக சொல்ல முடியாது. காரணம், இந்த பிப்ரவரி மழை வரலாற்றில் முதல் நிகழ்வாக வந்திருக்கு. ஒரு நிகழ்வு இருக்கும் என்று கணித்தோம், ஆனால் சற்று வலுவாகவே தெரிகிறது. ஆகவே இது உள் மாவட்டங்கள் வரைக்கும் நன்றாக ஏறி பொழியும் போல்தான் தெரிகிறது. கேரளா வரைக்கும், கர்நாடகாவின் பெங்களூர் வரைக்கும், ஆந்திர பிரதேசத்தோட திருப்பதி வரைக்கும், இதுல ஒரு நாள் தெலுங்கானா, கர்நாடகாவின் உள்பகுதிகளுக்கும், ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கும், ஒடிசா வரைக்கும், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கூட இறுதியில மழைப்பொழிவை தரலாம் போல் தெரிகிறது. ஆகவே இப்படி ஒரு நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் தெரிகிறது. கொஞ்சம் வலுவாக இருப்பது கொஞ்சம் வியப்பும் அளிக்கிறது எனலாம். இருந்தாலும் அறுவடை விவசாயிகளுக்கு மட்டும் முதல்ல முன்னெச்சரிக்கையாக சில வார்த்தைகள் சொல்றேன். முன்னெச்சரிக்கை என்பதற்கு என்னவென்றால், வரக்கூடிய 20ஆம் தேதி வரக்கூடிய மழை பெரிதாக அமைந்தால், வலுவாக அமைந்தால், வயல்களில் கண்டிப்பா நீர் தேங்கும் அளவிற்கு டெல்டாவில் இருக்கும். அதுல மாற்றம் இல்லை, நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கும். அப்போ 19ஆம் தேதி அறுவடை செய்தால் ஒரு எந்திரம் வச்சு அறுவடை பண்ணணும், 20ஆம் தேதி அறுவடை செய்தால் வேறொரு எந்திரம் வச்சு அறுவடை செய்யணும், ஈரம் அதிகமாக போனா. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மழை வானிலை தெரிகிறது. 4-5 நாட்களுக்கு கொஞ்சம் நல்ல கனமழை வானிலை தெரிகிறது. 3 நாட்களுக்கு தொடர் மழை வானிலை தெரிகிறது, 3 நாட்களுக்கு. ஆனால் ஏதோ வந்து எட்டி பார்த்து விட்டு போய்விடும் என்று நாம் நினைக்க முடியாது. திடீரென்று உள்ளே புகுந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கு. நாம அறிவிப்பது எல்லாமே முன் எச்சரிக்கை தான். யாருக்கும் ஒரு நெல் கூட பாதிப்படைய கூடாதுன்னு. அறுவடைக்கு தயாராக இல்லது கூட பிரச்சனை இல்லை, பரவாயில்லை. அறுவடைக்கு தயாரான நெல் தானியங்களை நாம் அறுவடை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிக்கையை கூட. ஆகவே இப்ப அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள். சில இடங்களில விதைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பருத்தி விதைப்பு நடக்கிறது, நிலக்கடலை விதைப்பு தாமதமாக நடக்கிறது. சில இடங்களுக்கு நிலக்கடலை விதைப்புக்கு தண்ணீர் வேண்டும், முளைத்து பெரிதாகி விட்டது. ஆகவே அதற்கு கூட நீர் தேங்கும் அளவிற்கு கூட, தழைமண்டும் அளவிற்கு கூட அதிக மழைப்பொழிவு கூட பொழியலாம். ஆகவே இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும், தென்கடலோரத்திற்கும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு கூட, டெல்டாவிற்கும் தென் மாவட்டத்துக்கும் கூடுதல் மழை தெரிகிறது. மன்னார் வளைகுடாவில் அமைந்தால், பாக் ஜலசந்தியில் அமைந்தால், இப்படி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் தெரியுது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும்.
ஆனால் வடக்கு பகுதி, இலங்கையோட வடக்கு பகுதி டெல்டா ஒட்டி அமைந்தால் சென்னை திருவள்ளூர் வரைக்கும், திருப்பதி வரைக்கும் எட்டி பிடித்து, பெங்களூர் வரைக்கும் எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்கும். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வடக்கே வந்து மயிலாடுதுறை, காரைக்கால் ஒட்டி அமைந்தால் இன்னும் கூடுதல் பரப்பிலே மழை பொழிவை கொடுக்கும். தெற்கு ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவெல்லாம். ஆகவே இப்பொழுதைக்கு 15ஆம் தேதி, சரி 13ஆம் தேதி வந்த நிகழ்வு ஒன்றும், 18ஆம் தேதி ஒரு வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு ரெண்டும் ஒன்றிணைந்து 20ஆம் தேதி வரப்போகிறது. இதுதான் இப்போ. அடுத்தது மேலும் ஒரு நிகழ்வு வந்து இணைந்து 21 இருந்து மாத இறுதி வரை மழை பொழிவை கொடுக்க போகிறது. தீவிர தாழ்வாக, ஒரு டிப்ரெஷனா கூட மாறலாம், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம். ஆனால் காற்று அச்சம் வேண்டாம், மழைக்கு மட்டும் நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மழை அதிகமாக எதிர்பார்த்து பெய்யாமல் போனால் கூட அறுவடைக்கு பிரச்சனை இல்லை. அறுவடைக்கு மழை தான், அதாவது மழை இல்லை என்று நினைத்து முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டு போனால் பாதிப்படைந்து விடும். இறுதி கட்ட ஒரே நாள்ல வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் அறுவடை செய்யுங்கள் என்று திடீரென்று உச்சபட்ச எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அறுவடை எந்திரம் கிடைக்காது. ஆகவே இன்றைய தேதியில் முதிர்ந்ததை, நேற்றைய தேதியில் முதிர்ந்ததை, நேற்றைய அறுவடை செய்ய வேண்டியதை இன்றைக்கு அறுவடை செய்யலாம், இன்றைக்கு அறுவடை செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தி நாளை கூட செய்யலாம். இப்படி சீராக முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து கொண்டிருந்தால் அனைவருக்கும் இந்த மாத 19ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் இயந்திரம் கிடைக்கும். 20ஆம் தேதி மழை வந்தால் அவர்களுக்கு அறுவடை, முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து முடித்து விடுவார்கள். வைக்கோலையும் சேர்த்து விடுவார்கள். கால்நடைகளுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த முன்கூட்டிய முன்னெச்சரிக்கை. சரி, உள்ளே எப்படி பெய்யும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்வு எங்கே வர இருக்கிறது என்பதுதான் நமக்கு உறுதிப்பட தெரிந்தால்தான். இன்னும் நம்மளுக்கு தீவிரப்பாடு 3 நிகழ்வு ஒன்றிணைய போகிறது. இந்த 13ஆம் தேதி நிகழ்வு 18ஆம் தேதி நிகழ்வோட ஒன்றிணைய போகுது. அது ரெண்டும் ஒன்றிணைந்த பிறகு மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைய போகுது. ஆக 3 நிகழ்வு ஒன்றிணைவதன் காரணமாக கொஞ்சம் வலுவாக இருக்கும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து நீராவியை எடுத்து வரும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்தால் கொஞ்சம் அதிக மழை தரும். அது எங்கே அமைகிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கிறது. வரக்கூடிய அடுத்தடுத்த மணி நேரங்கள், அடுத்தடுத்த நாட்களிலே துல்லியம் கூடும். ஆகையின் காரணமாக முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்வது தாமதப்படுத்த வேண்டாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நெல் மூட்டைகளை பத்திரப்படுத்தணும். நீங்க விற்பனை செய்யும் இடத்துல கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த நாளில், இறுதி நாளில் 19ஆம் தேதி அறுவடை செஞ்சு 20ஆம் தேதி கொண்டு வச்சீங்கன்னா அன்றைக்கு திறந்து அதை எடை போடுவதற்கு கூட சாதகம் வழங்க வேண்டும் என்றவா இயற்கை. புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏதோ அச்சப்படுத்துகிறேன், பீதிப்படுத்துகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 18ஆம் தேதி அறுவடை செய்கிறீங்க, 19ஆம் தேதி மூட்டை கட்டுறீங்க, 20ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போய் உங்களுக்கு விற்பனை செய்யும் பொழுது அங்கே முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு எடை போடுவதற்காக அந்த தூரல் சாரல் இல்லாமலாவது இருக்கணும். 20ஆம் தேதியே தூரல் சாரல்லாம் வந்துடும். அப்போ அதுக்கு இடையூறு கொடுக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக திட்டமிடுதல் அவசியம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாத இந்த 20லிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வு, அது தென்னிலங்கை வழியாக மன்னார் வளைகுடா வந்தால் நல்ல மழைப்பொழிவை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே அமைவை பொறுத்துத்தான் உங்களுடைய மாவட்டத்தோட மழை அமையும் என்பதை இந்த அறிக்கையில் தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த அறிக்கை. அதே போல மத்திய இலங்கை வழி கடந்து ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிக்கு சென்றால் இன்னும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு வரைக்கும் முன்னேறி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பொழுது டெல்டா தென் மாவட்டங்களுக்கு கனமழை, மிக மழைப்பொழிவை கொடுக்கும். இன்னும் வடக்கே பாக்ஜலசந்திக்குள் வந்தால், டெல்டாவிற்கு தெற்கு புறமாக வந்தால் அது இன்னும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்கு இன்னும் உள்ளேயும் கொடுக்கும், மேற்கையும் கொடுக்கும், தெற்கையும் கொடுக்கும். இன்னும் வடக்கே முன்னேறினால் சென்னை திருவள்ளூர் தாண்டி திருவள்ளூருக்கும், அதை தாண்டி திருப்பதிக்கும், குப்பத்திற்கும், சித்தூருக்கும், புத்தூருக்கும், பெங்களூருக்கும், கிருஷ்ணகிரிக்கும் தாண்டி தென்கனிக்கோட்டையும் தாண்டி ஒசூரையும் தாண்டி பெங்களூருக்கும் மைசூருக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு ஜாதகம் இருக்கு. ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் டெல்டாவிற்கு 3 நாள் தொடர் மழை இருக்கு, தென் மாவட்டங்களுக்கும் 3 நாள் தொடர் மழை இருக்கு, உள் மாவட்டங்களுக்கு 2 நாள் தொடர் மழை இருக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கும் 2 நாள் தொடர் மழை இருக்கு. இதுல கர்நாடக எல்லையோரம் 1 நாளாவது தொடர் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சென்னைக்கும் 2 நாள் தொடர் மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் 1 நாளாவது கிடைக்கும். நல்ல மழை இருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள், நீர் தேவையை பூர்த்தி செய்யுமா என்று எதிர்நோக்கி இருப்பவர்கள்
பூர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதிகம். அது நிகழ்வோட அமைவிடத்தை பொறுத்தும் நிகழ்வோட தீவிரத்தை பொறுத்தும், எந்த இடத்தில் குளிர்காற்றும் வெப்ப நீராவியும் சந்திக்கிறதோ அந்த இடத்தில் அதிக மழை தரும். அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட அறுவடைக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொறுத்திருங்கள், உங்கள் மாவட்ட மழைப்பொழிவு எப்படி என்பது துல்லியம் தெரியும். இதற்குத்தான் இந்த அறிக்கையா? நானும் எங்கள் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கும் என்று நினைத்தேன் என்று ஒரு சிலர் புரியாமல் திட்டுவீர்கள். உண்மையே அறிந்தவன், அனுபவப்பட்டவன், வானிலையை ஆய்ந்தறிந்து அதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் அறிவியலையும் அதில் இருக்கக்கூடிய கல்வியையும் அதில் இருக்கக்கூடிய கடினத்தையும் உணர்ந்தால்தான் உங்களுக்கு புரியும். ஆகவே வானிலையை அறிந்தவர்களுக்குத்தான் இதில் உள்ள சவால்களும் பிரச்சனைகளும் புரிய வரும். பொறுத்திருங்கள். இதை அச்சமூட்டும் அறிக்கையாக நினைக்க வேண்டாம். இந்த அறிக்கை முன் எச்சரிக்கை என்பதை நீங்கள் நினைவுபடுத்துகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.